வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டேடி மம்மி பாடலில் நடித்த அந்த நடிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோமாவுக்கு போனால் அவங்களோட சோகமான ஒரு சூழ்நிலை 7 வருஷ சிகிச்சைக்கு அப்புறமா இப்போ எப்படி இருக்காங்க, எங்கே இருக்காங்க என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. நடிகர் விஜயோட போக்கிரி படத்தில் என் செல்ல பேர் ஆப்பிள்ன்ற பாட்டுக்கு ரொம்ப கவர்ச்சியாக நடனமாடி மக்கள் மனசை கவர்ந்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் வில்லு படத்துலேயும் டேடி மம்மி வீட்டில் என்ற பாட்டுக்கு நடனமாடி நம்ம தமிழ் ரசிகர்கள் மனசில் இடம் பிடிச்சாங்க நடிகை முமைத் கான் அவர்கள். இவங்க 2007ஆம் ஆண்டு நடிகர் விஜயோட நடிப்பில் போக்கிரி படத்தில் நடித்ததுக்கப்புறமா வில்லு படத்துலேயும் ஒரு பாட்டில் நடனமாடி இருப்பாங்க ரொம்ப கவர்ச்சியாக. இதை தொடர்ந்து நிறைய தமிழ், தெலுங்கு, இந்தின்னு சொல்லி பலமொழி படங்கள்லேயும் இந்த மாதிரியான சிறப்பு நடனத்துக்காக பெயர் பெற்றவங்களாம் மாறினாங்க முமைத் கான் அவர்கள். விக்ரமோட கந்தசாமி படத்தில் என் பேர் மீனா குமரின்ற பாடலையும் இதே மாதிரி கவர்ச்சி டான்ஸ் ஆடியிருப்பாங்க. இப்படி தமிழில் பல படங்களில் சிறப்பு நடனம் ஆடி ரசிகர்களோட கவனத்தை பெற்றவங்க தான் முமைத் கான் அவர்கள். இவங்க 2019க்கு அப்புறமா சினிமாவிலேருந்து முழுமையாக விலகிட்டாங்க. இதுக்கப்புறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில், அதாவது ரியாலிட்டி ஷோவோட நடுவராக பங்கேற்று வந்துருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் ரீசண்டாக கோமாவில் இருந்து திரும்பவும் வந்து அதை பற்றி அவங்க கொடுத்த ஒரு பேட்டி ரசிகர்கள்கிட்ட ரொம்பவே கவனம் பெற்றிருக்குன்னு சொல்லலாம். அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது தொடர்பாக நடிகை முமைத் கான் சொல்லும்போது, என்னோட பெற்றோர் என்னை எப்போவுமே வேலைக்கு போகிற மாதிரி வற்புறுத்தியதே கிடையாது. ஆனால் நானும் என்னோடய சகோதரியும் வளரும் போதே எங்ககிட்ட பணம் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் ₹1.50 மிச்சப்படுத்துகிற வகையில் நான் பள்ளிக்கு நடந்தே போவேன். அந்த பணத்தை உண்டியலில் சேர்த்து வச்சு அப்பாவுக்கு கொடுப்பேன். அவங்க அப்படி பணம் கேட்டதில்லைனாலும் நான் அவங்களுக்காக அதை செஞ்சேன். இதுக்கப்புறமா நான் சினிமாவிலேருந்து விலகலை. ஒரு பெரிய விபத்து ஒன்று எனக்கு நடந்துருச்சு. அதனால் முழுமையாக நிலக்குலைஞ்சு போயிட்டேன். மூளைக்கு போகிற என்னோடய 5 நரம்புகள் பாதிக்கப்பட்டதாக டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க. இதனால் 15 நாள் கோமாவிலேயே இருந்தேன். டாக்டர்ஸ்லாம் ஓய்வெடுக்கிற மாதிரி என்னை அறிவுறுத்தியிருந்தாங்க. அதனால் என்னுடைய கரியர் இதோடு முடிஞ்சு போச்சுன்னு நானும் நினச்சேன். உடற்பயிற்சின்னு சொல்லி எந்த ஒரு உடல் சார்ந்த அசைவுகளும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. இதனால் தொடர்ந்து மருந்துகளை சாப்பிட்டதுனால என்னோடய உடல் எடையும் குறைஞ்சி போச்சு. கடவுள் தான் என்னை முமைத் கான்ற ஒரு அடையாளத்தை கொடுத்து இந்த உலகத்தில் வாழ வச்சார். அவரே இதற்கு முற்றுப்புள்ளியும் வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அதை நான் ஏற்றுக்கிட்டேன். இந்த 7 வருஷமும் என்னை நானே சுய பரிசோதனை செஞ்சு பயன்படுத்திக்கிட்டேன்னே சொல்லலாம். இந்த 7 வருஷ இடைவெளிக்கு அப்புறமா எனக்கு பொருளாதார பிரச்சனையும் என்னோடய அம்மாவையும் கவனிச்சுக்கிற பொறுப்பும் வந்துருச்சு. இன்றைக்கி நான் பெரிய பர்ச்சேஸ் செய்ய விரும்பினா அது என்னோடய அம்மாவோட அனுமதியை கேட்டு தான் செய்வேன். அவருக்கு எல்லாமே தெரியும்னாலும் சினிமாவில் இருந்து விலகி இருக்கிற முமைத் கான் அவர்கள் இப்போ ஹைதராபாத்தில் ஒப்பனை மற்றும் முடிப்பயிற்சி செய்கிற ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்தி வந்துட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.